நாளும் விசேஷமும். சந்திர கிரகணமும் எதிர்கால நிகழ்வுகளும். வானில் எத்தனையோ அதிசயங்களும் மாற்றங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு வியக்கத்தக்க ஆச்சரியமே கிரகணமாகும். இன்றைய நிகழ்ச்சியில் சந்திர கிரகணத்தை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக சந்திர கிரகணம் வரும் நாள், நேரம், அது தெரியும் நாடுகள், கண்டங்கள் மற்றும் அதன் பலன்கள் என்ன என காண இருக்கின்றோம். இது தவிர இந்த சந்திர கிரகணத்தால் எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் இயற்கை சீற்றங்கள் என்ன, மிக முக்கியமாக சந்திர கிரகண நேரத்தில் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதது என்ன என பல அரிய தகவல்களை எல்லாம் தற்பொழுது காண இருக்கின்றோம். இது ஒரு பெரிய அரிய தகவல் களஞ்சியம். அதனால் பொறுமையாக பாருங்கள். பொதுவாக கிரகணம் என்றால் அது சாதாரணமான ஒரு நிகழ்வு என்றுதான் சில ஆண்டுகள் முன்பு வரை பலராலும் பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது நமது முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் முன்பு இயற்றிய பஞ்சாங்கத்தின்படி விஞ்ஞானிகளும் கிரகணம் ஏற்பட்ட பின் உலகில் ஏற்படும் இயற்கை பேரழிவுகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து அதை ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். சூரியன், பூமி, சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணங்கள் ஏற்படுகின்றன. இதில் சந்திரன் மறைக்கப்படும் போது சந்திர கிரகணமும், சூரியன் மறைக்கப்படும் போது சூரிய கிரகணமும் நிகழ்கிறது. பௌர்ணமி தினத்தன்று சந்திர கிரகணமும், அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் ஏற்படும். கிரகணம் முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணம் என்றும், பாதியாக ஏற்பட்டால் பார்சுவ சந்திர கிரகணம் என்றும் அழைக்கப்படுகிறது. கிரகணம் எல்லா நாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் தெரியாது, மாறாக வெவ்வேறு நேரங்களிலே தென்படும். இதில் இந்த ஆண்டு இந்தியாவில் தெரியும் முதல் சந்திர கிரகணம் இது. இந்த சந்திர கிரகணம் கும்பராசியில் நிகழ்கிறது. கும்பத்தில் சனியோடு ராகு, சந்திரன் மூவரும் இணைய, சிம்மத்தில் கேதுவுடன் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது நல்ல அறிகுறியாக இல்லை என்கின்றனர் பஞ்சாங்க வல்லுநர்கள். அதை பற்றி விரிவாக பார்க்கும் முன் உலகையே இருளாக்க இருக்கும் அந்த 82 நிமிட முழு சந்திர கிரகணம் பற்றி சில முக்கிய தகவல்களை காண்போம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 9:57 மணிக்கு தொடங்கும் இந்த சந்திர கிரகணம் மறுநாள், அதாவது 8ஆம் தேதி அதிகாலை 1:26 மணிக்கு நிறைவு பெறுகிறது. கும்பராசி சதய நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் தொடங்கினாலும் அது பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகணம் முழுமையாக ஆளுமை செய்யும் நேரம், அதாவது ஆரம்பமாகும் நேரம் 7ஆம் தேதி இரவு 10:59 மணியாகும். அதன் மத்தியமமான நேரம் இரவு 11:41 மணியாகும். கிரகணம் பரிமாணம் நேரம், அதாவது முடிவடையும் நேரம் 8ஆம் தேதி அதிகாலை 1:26 மணியாகும். சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுகிறது என இனி பார்ப்போம். பூமி சூரியனை சுற்றி வரும் அதே சமயம் சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது என்பதை அறிவோம். சில நேரங்களில் சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூவரும் ஒரே நேர்கோட்டில் வருவார்கள். அப்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கும். அதுவே சந்திர கிரகணம் ஆகும். இந்த ஆண்டு ஏற்படும் இந்த சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் ஆகும். இது ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா கண்டங்களில் தெரியும் என்கிறார்கள். குறிப்பாக இந்தியாவின் பல முக்கிய நகரங்களில் தெரியுமாம். இந்த கிரகணம் இந்த ஆண்டின் அதிக நேரம் தெரியும் முதல் முழு சந்திர கிரகணம் என்பதும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயமாகும். சுமார் 82 நிமிடங்கள் நிகழும் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிவதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என பஞ்சாங்க வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ எந்த நாட்டில் எந்த ராசியில் ஏற்படுகிறதோ அல்லது தெரிகிறதோ அந்த நாட்டில் நிச்சயம் இயற்கை பேரழிவுகள், திடீர் நோய்கள் அல்லது மன்னர்களின் மரணம் நிகழும் என்கிறார்கள். அது ஏன் என இனி காணலாம். பாம்புகள் விழுங்கும் சூரிய சந்திரன். பொதுவாக ஜோதிடத்தில் ராகு கேதுவை சூரிய சந்திரர்களுக்கு பகை கிரகங்கள் என்பார்கள். அதனால்தான் அமாவாசையில் கிரகணம் வருவதை சூரியனை ராகு கேது பாம்புகள் விழுங்குவதாகவும், பௌர்ணமியில் சந்திர கிரகணம் வருவதை சந்திரனை ராகு கேது பாம்புகள் விழுங்குவதாக கூறப்படுகிறது. இதன் பின் இருக்கும் விஞ்ஞானம் என்ன என்பதுதான் மாபெரும் ரகசியமாகும். இந்த உலகுக்கு ஒளி தரும் கிரகங்கள் சூரிய சந்திரர்கள் ஆகும். சூரிய ஒளி மூலமே உலக உயிர்கள் அனைத்தும்
ஆத்ம பலம் பெற்று பிறக்கிறது, வாழ்கிறது. அதே போல சந்திரன் இருப்பதால் தான் பூமியில் ஜீவன்களின் பரிணாமமும் உடல் மனபலமும் பெற்று ஜீவன்களுக்கு சக்தி கிடைக்கிறது. சூரியன் பகலுக்கு அதிபதி, வெப்பத்தை தருபவர். சந்திரன் இரவுக்கு அதிபதி, குளிர்ச்சியை தருபவர். இந்த சூரிய சந்திரன் இயக்கத்தை சில நொடிகள் நிறுத்தினாலும் உலகமே அழிந்துவிடும் என்கிறது புராணங்கள். அப்படிப்பட்ட சூரியனும் சந்திரனும் இயங்க முடியாமல் தடைப்படும் காலமே கிரகண காலமாகும். கிரகணம் ஏற்படும் போது அதீத எதிர்மறை சக்தி நச்சுக்களாக வாயுவுடன் கலந்து வான மண்டலத்தில் கண்ணுக்கு தெரியாத வகையில் கதிர்வீச்சை கக்கும் என்கிறார்கள். அந்த நச்சுத்தன்மையை குறிக்கவே முன்னோர்கள் பாம்புகள் சூரிய சந்திரர்களை விழுங்குவதாக உருவகப்படுத்தினர். சந்திர கிரகணமும் இயற்கை பேரழிவும். பல கண்டங்களை இருளாக்க இருக்கும் இந்த சந்திர கிரகணம் வாயு ராசியான கும்பராசியில் ஏற்படுவதாலும் அது கால புருஷனுக்கு 11ஆம் வீடு என்பதாலும் சனி ராகுவுடனும் கும்பராசியிலும் புதன் கேதுவுடனும் இணைந்து சிம்ம ராசியிலும் இருப்பதால் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி பங்கு சந்தையில் ஏற்படலாம் என்கிறார்கள். மேலும் கும்பம் வாயு ராசி என்பதால் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா கண்டங்களில் போர் பதற்றம் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் பெரும் புயல், சூறாவளி காற்றுடன் மேக வெடிப்பு, மழை மற்றும் பெரும் சேதாரம் காற்றால் ஏற்படலாம் என்கிறார்கள். சிம்மத்தில் சூரியன் கேதுவுடன் இணைந்து இருப்பதால் பெரிய பெரிய முதலாளிகள் திடீர் தொழில் நஷ்டத்தை சந்திக்க நேரலாம் என்கிறார்கள். சில நாடுகளில் எப்பொழுதும் இல்லாத அளவு பஞ்சம் ஏற்படலாம் என்கிறார்கள். அது மட்டுமல்ல, சில நாட்டில் திடீர் அரசியல் மாற்றமும் மன்னர்களின் மரணமும் எதிர்பாராத விமான விபத்தும் ஏற்படலாம் என்கின்றனர். காற்று மாசு முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் சில நகரங்களில் அதிகரித்து புதிய உச்சத்தை தொடலாம். அதனால் பலவிதமான புது பிரச்சனைகள் ஏற்படலாம் என்கிறார்கள். ஆன்மீகத்தை பொறுத்தவரை முன்பு எப்பொழுதும் இல்லாத வகையில் இறை நம்பிக்கையும் மந்திர சக்தியின் மகிமையையும் பலரும் உணருவார்கள். யாகங்கள் பெரிய அளவில் நடைபெறும். மேலும் இளைய தலைமுறையினர் அதிக அளவில் ஆன்மீக நாட்டம் கொண்டு இறை வழிபாடு செய்வார்கள் என்று நம்பப்படுகிறது. சரி, இனி சந்திர கிரகண நேரத்தில் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதது என்ன என காண்போம். சந்திர கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? சந்திர கிரகணம் நிகழும் தினத்தன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜையறையில் நெய் தீபம் ஏற்றி வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். கிரகணம் தொடங்குவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இரவு உணவை முடித்திட வேண்டும். அதன் பின் எந்த உணவும் உட்கொள்ளக்கூடாது. கிரகண நேரத்தில் தேவையில்லாமல் யாரும் வெளியில் செல்லக்கூடாது. கிரகணம் தொடங்கும் முன் வீட்டில் இருக்கும் உணவுப் பொருட்களில் தர்ப்பை புல்லினை போட்டு வைக்க வேண்டும். தர்ப்பைக்கு நச்சுத்தன்மையை தடுக்கும் சக்தி உண்டு. கிரகண நேரத்தில் உண்டாகும் கதிர்வீச்சின் நச்சுத்தன்மை கர்ப்பிணி பெண்களை பாதிக்கும் என்பதால் கர்ப்பிணி பெண்கள் வானத்தை பார்க்கக்கூடாது. கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யலாம் அல்லது சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யலாம். சந்திர கிரகண நேரத்தில் வீட்டில் வெண்கடுகு, மருதாணி விதை, வெள்ளை குங்குலியம் மற்றும் பால் சாம்பிராணி கலந்து தூபம் போட வேண்டும். கிரகண நேரத்தில் எந்த மந்திரத்தை ஒரு முறை மனதை ஒருமுகப்படுத்தி கூறினாலும் கூட அது 1000 முறை ஜபம் செய்ததற்கு சமமாம். அதனால் மிக எளிதில் எந்த மந்திரத்தையும் சித்தி செய்ய சிறந்த நேரம் கிரகண காலம் என்கிறார்கள். மனதிற்கும் உடலுக்கும் காரகனான சந்திர பகவான் அவர் முழுவதுமாக மறைந்திருக்கும் கிரகண நேரத்தில் சந்திர பகவானை மனதில் நினைத்தபடி ஓம் சம் அம் ஆம் ஐம் க்ளீம் சோமாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை கூறி சந்திர பகவானை கிரகண நேரத்தில் வழிபடலாம். சந்திர கிரகணம் நிகழும் உச்ச வேளையில் அமைதியாக ஒரு விரிப்பில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்து தர்ப்பை புல் கட்டை பிடித்தபடி கண்களை மூடியபடி மந்திர ஜபம் செய்ய வேண்டும். பின்னர் பஞ்ச பாத்திரத்தில் நீர் எடுத்து சந்திரனை நினைத்து 3 முறை நீரை கீழே விட வேண்டும். கிரகணம் முடிந்ததும் குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து பூஜையறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பின்னர் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். கிரகண நாளில் தான தர்மம் செய்வதால் பல ஜென்ம பாவங்களும் தீரும் என்பது ஐதீகம். கிரகண நேரம் தெய்வ சக்தியை முடக்கும் காலம் என்றாலும் கூட அந்நேரத்தில் இறை வழிபாடு செய்தால் உடனே இறை அருளை பெறலாம் என்கிறார்கள். அதனால் சந்திர கிரகண காலத்தில் அமைதியாக அமர்ந்து இறைவனை துதித்து பக்தி பாடல்கள் அல்லது அஷ்டோத்திரங்களை பாராயணம் செய்யுங்கள். நிச்சயம் இறை அருளை எளிதாக பெற முடியும். நேயர்களே,
நேயர்களே, ஒரு மழையோ வெயிலோ எளிதில் உணரக்கூடியது. ஆனால் கிரகணம் என்பது சூட்சும கதிர்வீச்சு என்பதால் அதை அனுபவத்தால் மட்டுமே அறிய முடியும். எனவே முன்னோர்களின் அனுபவங்களை, அவர்கள் வகுத்த சாஸ்திரங்களை பின்பற்றி நலமுடன் வாழ்வோமாக.